ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாவும் ரொம்பவே டேஸ்டியாவும் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி பாக்குறீங்களா? வெஜிடபிள் சூப் நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ வாங்க, அதுக்கு முந்தி என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க, நம்ம வெஜ் சூப் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல சூப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் போல் பீன்ஸு, இது கூட கொஞ்சம் முட்டைக்கோசு, பாதி எல்லோ கேப்சிகம், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். நார்மலாகவே சூப்புக்கு வந்து நிறைய காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டியால் இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் இந்த சாஸ் நம்ம சேர்க்குறோன்னா, நார்மலாக சூப்பில் இந்த மாதிரி சாஸ் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சூப்புக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான். இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான். இப்போ சூப் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, சூப்பு வந்து நல்லா குழக்குழப்பு தன்மையோட நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்காக வேண்டிதான் அதை நம்ம சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், ஊற்றின வேகத்துக்கே இந்த மாதிரி குழன்னு மாறிடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்குறோம். இவ்வளோ தான், நம்ம சூப்போட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் இதில் தூவிட்டு நம்ம சூப் ரெடி பண்ணிட்டோம். இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது. இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள் நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே சூப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ ரெடி பண்ண நூடுல்ஸை எடுத்து அப்படியே அதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இவ்வளோ தான், இதில் வேலை முடிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ கரண்டியால் இதே மாதிரி சூப்பில் நல்லா எல்லாமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து சாப்பிடும் போது நார்மலாகவே நூடுல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பு கூட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இதேமாரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதேமாரி சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. இல்லை எனக்கு நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நூடுல்ஸ் மட்டும் தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.